அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம் தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டி இருக்காரு. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. ஜூலியா பயந்துட்டியா? ஓயோயோயோயோயோயோ, நீ பயந்தது பார்த்த உடனே எங்க தளபதிக்கு அள்ளு விட்டுடுச்சு. நீ பேசுறத பார்த்த உடனே எங்க தளபதிக்கு அள்ளு விட்டுடுச்சு. எனக்கு என்னமோ லைட்டா மூத்திரம் வாடை அடிக்குது. கீழே குடிஞ்சு பாடு மூத்திரம் கீத்திரம் அடிச்சிட்டியா? என்ன பெம்பஸ் வாங்கி கொடுக்கலையா அவன் வீட்டுக்காரு? பெம்பஸ் சைஸ் ஆச்சு கரெக்டாக சொல்ல வேண்டியதுதானே. சின்ன சைஸா வாங்கி கொடுத்துட்டாடா என்ன? போய் பாடு. டிவிக்கே மூந்து பார்க்கலன்னா முடியாது, செத்துடுவ தானே. ஓ, எங்க தளபதி பேசுறது ஒண்ணும் இல்லைன்னா நான் ஏன் நீ எதுக்கு இவ்வளோ நேரம் அவர் பேசுனது ஒன்றும் இல்லையா? அப்போ நீ அவ்வளோ நேரம் உட்காந்து நொட்டி இருக்க அவர் பேசுறத. ஜூலி, நான் தான் சொல்றேனே நீ பேசு, ஆனா 5 அடி மாதிரி பேசாத ஜூலி, புரியுதா? 5 அடி 5 அடி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஜெயிலுக்கு போயிடுவோம், கழுத்து ஆரம்பிச்சிடுவோம்னு பயந்துட்டியாண்ணா? பயமே இல்ல. அதே வடிவேலுவோட படத்துல சொல்லுவாரு பார்த்திருக்கியா? பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு. உனக்கு அப்படித்தான் இருக்கு இப்ப. செம்ம வீக்கு போல. உன்னுடைய யூரின் குழாய் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்பப்போ பயத்துல அப்படியே ஃப்ளோ ஸ்டாப்பே இல்லாம யூரின் போய்கிட்டு இருக்கியோ பயத்துல. வாடு இங்க வரைக்கும் அடிக்குது, என்ன கதை? அவ்வளோ பயம். உண்மையா சொல்லிட்டா பயம் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி சும்மா எடுக்கடாலும் சீண்டி பார்ப்பாங்க. கேட்டாக்கா எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. உனக்கு இருக்குடி சுத்தடி, உனக்கு இருக்கு மாவால, உனக்கு இருக்கு. உன்னை வச்சு செய்யாம விட மாட்டோம். நீயா போயிட்டு சிங்கத்தோட வாய்க்குள்ள தலைய உடனைப்ப, அது கொத்தா புடுங்கி எடுக்க போக்குது. மொண்டமா அலைய போற உனக்கு இருக்கு. கூடிய சீக்கிரம் பேயடி சாணி அடி நீ தலைமறைவா அடிக்கியோ? நீ ரோட்ல எங்கேயாச்சும் நடக்கிற சந்தேகமா தான் இருக்கு. தலைமறைவா அடிக்கியா நீ? இடி கொய்யா. என்னங்கடா என்ன போட்டு திட்டுனுக்கிறீங்க? ஏன்னா நான் எப்பவுமே அக்காக்கு தான் சப்போர்ட்டு. உங்களுக்கு தெரியாது, வீடியோன்றதுலாம் அமைதியாக இல்லை, சட்டையை கழட்டி காட்டுறேன், உள்ள ஜூலின்னு எழுதிருக்கிறேன், புரியுதா? நேற்று கமெண்ட்ல பார்க்குறேன்னா எல்லாரும் அக்காவை கிட்னி திருடின்றீங்க. சரி சும்மா போட்டு செக் பண்ணலாமேன்னு பார்த்தா உண்மையாக அக்கா கிட்னி திருடி தானா? சத்தியமாக எனக்கு தெரியாதா? நான் தெரிஞ்சு நான் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன்டா. நான் வேறு பைத்தியகாரத்தனமா ஐ சப்போர்ட் ஆல்வேஸ் யூ அக்கா, வித் யூ வித் லவ்லாம் போட்டிருந்தேன்டா. தெரிஞ்சால் நான் சப்போர்ட்டே பண்ணியிருக்க மாட்டேன்டாடி. எனக்கு தெரியாதுடா. நான் வந்து ஒரு நர்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அழகாக கூடு போட்டு கிட்னிக்கு சேதம் இல்லாமல் உள்ளே என்ன வேலையை பார்த்துட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிருக்கேன்டா. ஆனால் நைஸாக கூட போட்டு உள்ளே இருக்கிற கிட்னியை வெளியே கழுறவங்கன்னு எனக்கு தெரியாதுடா. ஏன்னா கஷ்டம்னு சொல்லி வர்றவங்க மண்டியை கழுவி கிட்னி திருடின கேங்குன்னு தெரிஞ்சதை நான் ஏன்டா அவங்களுக்காக பேச போகிறேன்? அக்கா இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் அண்ணனை பேசுகிறேன்னு சொல்லி உன்னோட வண்டவாளம் எல்லாம் வெளியே தெரியுது. நீ மாட்டிக்கினா சாதாரண நர்ஸாக ஒரு சாதாரண ஒரு பொண்ணாக இருந்த நீ இன்னைக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு வீடுன்னு வச்சு நல்லா ஜாலியாக வாழ்ந்துனுக்கிற பலன்னு மாட்டிக்காத. எல்லாம் நோன்னாங்கன்னா கேவலமாக மாட்டிப்பேன். நான் உன் தம்பிலாம் கிடையாது, வராத வீட்டுக்கு. நானே நைட்டு தூக்கம் வராமல் காலையில் ஏஞ்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக எழுந்து வந்து ஃபோனை பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ். இதோ இந்த கிட்னி திருடி பேசியிருக்கிறது. நான் ஒரே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்று கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அது லூஸு, நீ என்ன பைத்தியம் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த மேடம் சொல்லியிருக்காங்க எங்கள் தயவால் தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்க போகிறீங்கன்ட்டு. என்ன உங்கள் தயவாலன்னா என்னன்னா நீங்கள் என்ன டைரெக்டாக நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்களா? எல்லாமே தனித்தனி கட்சி தானே. உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இப்போ அங்கேருந்து இப்போ இங்கே வெளியில் வராங்க, அவ்வளோதான். நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. ஓகே. இன்னொன்று அப்புறம் ஸ்டோரி ஒன்று வச்சிருப்பா போல் இருக்குது. அந்த ஸ்டோரியில் வந்து கருணாநிதி வந்து நாய்க்கு ஏதோ பிஸ்கெட் போடுற மாதிரி கரெக்டாக போட்டிருக்கா. என்னன்னா
அந்த நாய் வந்து யார் தெரியுமா? அவன் புருஷன். ஏன்னா அந்த எலும்பு துண்டு பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பானாட்டிருக்குது. நான் புருஷன் சம்பாதிக்கிறதோ இல்லை திருடிட்டு வர்றதோ இல்லை இந்த மாதிரி லஞ்சம் வாங்குறதோ எல்லாமே என்னவா இருந்தாலும் அவனும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு கொஞ்சம் கொடுப்பான் இல்லையா? அந்த மாதிரி கொடுக்கறத வாங்கினதை இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அவன் புருஷன். அதனால இந்த திருடி குலைக்குது பெருசாக. மற்றபடி நம்மலாம் அது வந்து நம்ம வேற மாதிரிலாம் எடுத்துக்க வேணாம். கரெக்டாக போட்டிருக்கா பார்த்தீங்களா? மேலே கேப்ஷனும் போட்டிருக்கா. அதை நான் நீங்கள் டேக் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ உங்கள் தயவாலெல்லாம் நாங்கள் எதுவும் பண்ணலை. உங்கள் தயவு எங்களுக்கு தேவையும் இல்லை. இது வந்து ஒரு செப்பரேட் பார்ட்டி. அவங்க இப்போ சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, உனக்கு கன்ஃபார்ம் ஜெயில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ நீ அடங்கி இருக்கியோ அவ்வளோக்கு அவ்வளோ உனக்கு நல்லதாக இருக்கும். நீ இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிட்டு இருந்தீங்கன்னா போனா போட்டோன்னு கூட உன்னைய விட மாட்டாங்க. இப்போதான் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. வாழ்க்கையை பார்த்துக்கோ. தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டி நீயே உன் வாழ்க்கையை அழிச்சுக்காத. இது ஒன்று தான் உன் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு உன் வாழ்க்கையை பாரு. வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுதான். அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம் தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காரு. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. உன்னை திட்டுறது தப்பே இல்லை ஜூலி. மார்ச் மாதம் என் குழந்தை இறந்து போச்சு. நான் வந்து வேலூர் பரப்புரை பற்றி பேசுனதால என் குழந்தையே போச்சு. என் அவதூறு பரப்புனாங்க, என் மேலே வந்து என்னை திட்டினாங்க, ஒரு பொண்ணு கூட பார்க்காமன்னு சொன்னேன். இப்போ நீ என்ன பண்ணுற? அது பழி அண்ணா மேலே போட்ட. இப்போ எந்த பழி போட போகிற அவர் மேலே? நமக்கு என்ன வம்பு? வம்பு இழுக்காது வந்து கம்முன்னு இருப்பேன். நீ ஒரு குழந்தை எழுதுனா நீ நேரம் பேச மாட்டேன். நீ திரும்பவும் பேசுகிற. கண்டிப்பாக இனிமேல் நீ பேசுன யாருன்னா திட்டினாங்கன்னா அது உன்னோட பொறுப்பு தான். யாரும் பொறுப்பாக மாட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கண்ணீர் விட்டுக்கணும். எங்கன்னா ப்ரெஸ் மீட்டிங் குத்தானியே அவ்வளோதான். உன்னை வாய வச்சுக்கிறான் வேறு ஆண்டவன். இதுக்கு சி இன்னும் நீ பிக் பாஸ் திருந்தவே இல்லை. புழுகு மூட்டை, உடம்பு ஃபுல்லாக பொய். வேலூர் பரப்புரையப்ப எப்பவும் போல இதுலயும் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னதுதான். அதுக்கப்புறம் கிட்னி சட்னி எல்லாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அண்ணனோட நேத்து பரப்புரையிலும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லலாம் தோணுது. எதுக்கு நம்மளுக்கு இந்த வம்பு? அதுல வேற அண்ணா வந்து நிர்வாகம் எதுக்கும் பொறுப்பு இல்லைன்னு வேற மிரட்டிருக்காரு. அண்ணா பயமா இருக்குதுண்ணா, ரொம்ப பயமா இருக்குதுண்ணா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஷோல உங்களுக்கு ஒருத்தர் குறும்படம் போட்டு காமிச்சாரு, ஞாபகம் இருக்கா? அவர் கூட உங்க கட்சியில் வந்து இணைஞ்சாரு. அவர் தான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படத்துல ஒரு சீன் ஒன்று வரும். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல அதை பாருங்க. வீரன் என்ன தெரியுமா? பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறதா. உன் பயத்தை உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். அதை மெதுவா நிதானமா வெளியே கொண்டு வந்து உனக்கே அறிமுகப்படுத்துறேன். நான் அதுல எக்ஸ்பர்ட். நீங்க இப்ப போட்ட வீடியோக்கு இந்த சீன் கரெக்டான ரிப்ளை இல்ல? நன்றி. நான் வெறுப்பேத்தீங்கயா? உன்ன மாதிரி ஆளுங்களால தான் பாதி தோத்தது காரணமா நாங்க. இனிமேல் என் கண்ணுல பட்ட மரியாதை ஓடி போயிடு. ஜூலி, இதோட நீ பேசுன காலி. ஜூலி, நம்ம பிரச்சாரம் நல்லபடியா முடிஞ்சிச்சா? என்ன போடுங்கம்மா ஓட்டுன்னு கத்துனேன். அப்புறம் வந்துட்டு அண்ணே நீ நாளைக்கு தான் வர, நான் பாத்தியா இன்னைக்கே வந்துட்டேன் பிச்சை எடுக்கிறதுக்கு, தட்டுல நிறைய வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி ஓகே, நல்லா ரொம்ப அழகா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, சூப்பரா இருந்துச்சு. ஆனா கோவம் தெரிஞ்ச ஜூலி எங்க போய் கோவம்னு தெரியல பத்தியா அவனுக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ ஏன் இன்னைக்கே போனது. ஏன்னா நாளைக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உனக்கு சாணி அடி செருப்படி கன்ஃபார்ம். அதனால தானே நீ இன்னைக்கே போயிட்ட கள்ளி. உண்மையை ஒத்துக்க ஜூலி. யார் ஜூலி அப்படி இருக்க? நீ உண்மையான ஒரு கிட்னி திருடியா இருந்தன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோ, நெக்ஸ்ட் நீ பண்ற பிரச்சாரம் வந்து பப்ளிக் பிளேஸ்ல வண்டிலாம் எங்களுக்கு தெரியணும். வண்டி போறது வர்றது, வண்டி சத்தம், அப்புறம் வந்துட்டு பப்ளிக்ல மக்கள் நடந்து போறது எல்லாமே எங்களுக்கு தெரியும். நீ எங்கேயோ செவுத்துல போயிட்டு அண்ணே நான் வந்துட்டேனே அப்படின்னு செவுத்துல போய் சொன்னா அண்ணனுக்கு எப்படிமா தெரியும் ஜூலி? சரியா? அதனால வந்து பப்ளிக் பிளேஸ்ல பிரச்சாரம் பண்ணுங்க. சரியாடா கண்ணா? இவங்க பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி அப்டேட்டுக்கு சினி ஸ்டாட்டிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.